Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய போட்டோவை எவ்வளவு ஈஸியா குவாலிட்டி லாஸ் இல்லாம கம்ப்ரஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So பொதுவா நீங்க Play Storeல போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குங்க. போட்டோ கம்ப்ரசர் இது அது லொட்டுலஸ்க்குன்னு ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். பட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். So அது என்ன அப்படினா நீங்க எந்தவித ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்னு இருக்குங்க. இந்த வெப்சைட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா just உங்களுடைய இமேஜ் நீங்க வந்து கேலரியில இருந்து பிக் பண்ணி அந்த இமேஜ்ல போட்டுட்டீங்கன்னா போதும். ஐ மீன் அந்த வெப்சைட்ல சோ நீங்க லைவா ப்ரிவியூவா நீங்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 MB ஒரு போட்டோ நீங்க எடுத்து போடுறீங்க, அது வந்து ஒரு 20 KB நீங்க மாத்தணும் அப்படின்னா நீங்க பெர்சன்டேஜ் குறைக்க லைவா குறைக்க உங்களுக்கு அது எவ்வளோ கேபியா ரெடியூஸ் ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது, அண்ட் தென் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு அந்த வெப்சைட்ல ப்ரிவியூவா காமிச்சிரும். ஸோ அந்த ப்ரிவியூவை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து டீசெண்டா இருக்கு, இவ்வளோ இந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ப்ரிவியூ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைவா இருந்தா மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பொதுவா நான் கவர் பண்ண கம்ப்ரஸர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த விட் எவ்வளோ ஹைட் எவ்வளோ அப்படிங்கறத ஒவ்வொரு வாட்டியும் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் உங்களால பார்க்க முடியும். பட் இந்த வெப்சைட்ல அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து லைவா ப்ரிவியூவா அது எந்த அளவுக்கு குவாலிட்டி கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கறத லைவா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பெர்சன்டேஜ்ல வச்சா நல்ல குவாலிட்டிலாம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத நீங்க வச்சு கம்ப்ரஸ் ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ அது என்ன வெப்சைட், அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிற எல்லா விஷயமும் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்ட்ரோவே இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் தெளிவா ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கும் கம்ப்ளீட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ லென்த்தா போகுது அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒழுங்கா சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒரு குட்டியான நிமிஷத்துல சொல்லி உங்களுக்கு புரியாம போறதை விட கொஞ்சம் லென்த்தியா சொல்லி அந்த விஷயம் உங்களுக்கு நச்சுன்னு புரிஞ்சதுன்னா அதுவே எனக்கு போதும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஹாப்பி மினிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கறத கொடுத்துருங்க. டெலிகிராம்ல நம்மளுடைய பேஜ் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் டெலிகிராம்லயே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது என்ன வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன வெப்சைட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ smallerpictures.appspot.com இந்த வெப்சைட் தாங்க நான் ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ண சொல்லக்கூடிய அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸுங்க. என்ன ஃபோட்டோ அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன், டன் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். ஸோ ஓல்டு சைஸ், அதாவது இந்த ஃபோட்டோவுடைய ஒரிஜினல் சைஸ் வந்து 4.4 MB உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நான் இப்போ 100% அண்ட் தென் 75% அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் குவாலிட்டிக்கு மாறும். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணணுமோ அவ்வளோ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15% வச்சுருக்கேன். ஸோ 4.4 MB இருக்கக்கூடிய அந்த இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 278 KB ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்ரீஸ் பண்ண எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பின்னாடி ப்ரிவியூவாக காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1% வச்சுருக்கேன், 166 KB நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. என்னோடய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அபவ் 50 வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி லாஸ் உங்களுக்கு இருக்காது. 4.4 MB இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 581 KB ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அபவ் 50 வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டி லாஸுங்கிறது அவ்வளோவா இருக்காது. நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே சைஸில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு சேவ் பண்ணியிருக்கீங்க சைஸை, ஓல்டு சைஸ் எவ்வளோ, நியூ சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணாமையே உங்களால் செக் அவுட் பண்ணி பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். வெப்சைட்குள்ளே போன உடனே என்ன இமேஜுங்கிறது செலக்ட் பண்ண சொல்லும். இமேஜை செலக்ட் பண்ண உடனே அதோட ஓல்டு சைஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கும். ஸோ எனக்கு இது ஓகேப்பா அப்படின்னா கீழே ஒரு சேவ் பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகி ஓப்பன்னு சொல்லி காமிக்குது. இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு வெப்சைட், நீங்கள் தாராளமாக கம்ப்ரஸ் பண்ணலாம் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல். தேங்க்யூ. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், குறிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ புரிஞ்சிருந்தது, ஏதோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படிங்கறத உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.